பிசாசனுடைய மிகப்பெரிய தந்திரம் என்ன அப்படின்னா, ஒரு வாலிபனை, ஒரு பயன்படுத்தப்பட போகிற ஒரு தேவனுடைய பிள்ளைய பிசாசு தள்ளுவதற்கு அவன் எடுக்கிற முதல் ஆயுதம் கேள்வி. அந்த கேள்வியை உங்களுக்குள்ளே கேட்டு நீங்க கொஞ்சம் தடுமாறுவீர்களே, ஆனால் அதுவே உங்களுக்கு பதிலையும் சொல்கிறது. பரவாயில்ல, இப்படி நடந்துருச்சு, இப்படி நடந்துருச்சு, இவங்கெல்லாம் நல்லா தானே இருக்காங்களே, இவங்கெல்லாம் அப்படி தானே இருக்காங்களே. சத்துரு பேசுவதற்கு நீங்க அதிகமாய் முக்கியத்துவம் கொடுக்க 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 அவனுடைய வாய்ஸ் அப்படியே ரைஸ் ஆகிட்டே இருக்கும். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேசுறது குறைஞ்சிட்டே இருக்கும். கவனிங்க, நம்ம ஒரு பொருளை திருட போறோம்னு வைங்களேன். இந்த திருட போகும்போது ஃபர்ஸ்ட் நம்முடைய மனசாட்சி சொல்லும், திருடாத திருடாத திருடாத. அந்த பயம் தான் நமக்கு மனசு படப்படன்னு அடிக்கிறது. பயமா இருக்கும் அந்த காரியத்தை. அந்த பயம் நமக்குள்ள வருதுனாலே நம்ம ஏதோ தப்பு பண்றோம் அப்படின்னு அர்த்தம். ஆனா நீங்க தொடர்ந்து போய் அதை எடுக்க போனீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவருடைய அந்த சத்தம் குறைஞ்சு பிசாசனுடைய சத்தம் முன்னேறி, பண்ணு, பரவாயில்ல, மன்னிப்பு கேட்கலாம், டெலீட் பண்ணியிருக்கலாம், யாரும் பண்ணாததா அப்படின்னு உங்களுக்கு பண்ண தோணும். அதனால இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, எல்லா கேள்விகளையும் நான் தூக்கி போட்டுட்டு உங்களை